இந்த கிளாக் தான் என்னோட ஃப்ரேம். ஒன்றும் பெருசாக இல்லைல்ல, சும்மா டக்கு டக்கு டக்குன்ட்டு சவுண்டு மட்டும்தான் வருது. ரொம்ப நேரமாக நான் இங்கேயே தான் இருக்கேன், ஒன்றும் பண்ணாமல். ஆனால் டைம் அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே தானே இருக்கு. அது ஒரு மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சுது. இப்போ நான் நின்னாலோ இல்லை எங்கேயா ஸ்டக் ஆனாலோ எனக்காக டைம் நிற்க போவதில்லை. அதை பார்க்கும்போது நீ நிற்கலாம், பட் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு இந்த உலகம் என்னை பார்த்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நான் விட்டேன். நம்மளும் எவ்வளோ தடவை சொல்லியிருப்போம், நான் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஜிம்முக்கு போகலாம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனால் அந்த டைம் நாளைக்காக வெயிட் பண்ணாது. அது பாட்டுக்கு செகண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த கடிகாரம் நம்மளை பயன்படுத்துறதுக்காக இல்லை, நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. அது என்ன ரிமைண்ட் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு அந்த நம்மளை பார்த்து சொல்லுது. இன்றைக்கே எல்லாம் பண்ணணும்னு சொல்ல வரல, கொஞ்சமாவது அந்த இடத்த விட்டு நகருங்க, ஒரு கால் முன்னாடி எடுத்து வைங்க. என்னோட ஃப்ரெண்ட் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறது என்னென்னா, நேரம் யாருக்காகவும் நிற்காது, அது நம்மளை அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மிஷினாக தான் நமக்கு இருக்குது.